சிவகங்கை மாவட்டம் சூரக்குளத்தைச் சேர்ந்தவர் கற்பகமூர்த்தி கோழிப்பண்ணை அமைக்க தீயணைப்புத் துறையிடம் தடையில்லா சான்று கேட்டுள்ளார். சிவகங்கை தீயணைப்புத்துறை மாவட்ட துணை அலுவலர் நாகராஜன் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். முன்பணமாக 1000 ரூபாயை வாங்கிய அவர் மீதியை பிறகு தர சொன்னார். இதனால் அதிர்ச்சி அடைந்த கற்பகமூர்த்தி லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்தார். ஏற்கனவே 1000 ரூபாய் லஞ்சம் கொடுத்ததை வீடியோ எடுத்து வைத்திருந்தார். மீதி பணத்தை கற்பகமூர்த்தி கொடுக்க செல்லும் போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய நோட்டுகளை கொடுத்தனர். அதிகாரி நாகராஜன் லஞ்சம் வாங்கும்போது அவரை கையும் களவுமாக சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடக்கிறது. இப்போதைக்கு வந்துட்டு போனதுக்கு வச்சுங்க என்ன ஏதுன்னா நான் நீங்கள் ஐயா சொன்னோன்னா நான் இருக்கு. ஆமாம் சார், நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். சரி இன்னைக்கு உங்களுக்கு வெளியே போட்டு அமுச்சு விட்டுருவாரு. இப்ப கொடுத்ததே ஆபீஸ்ல கொடுத்துருவாரு. சரி ரெடி பண்ணுவாங்க. எவ்வளவு சொன்னாங்க நான் சொல்லிடுறேன். ரொம்ப எல்லாம் ஒன்றும் ஆகாது. இது எவ்வளவு நாள்ல கிடைக்கும்? இந்த வாரத்தில் வாங்கிக்கோங்க. இந்த வாரத்துக்குள்ள இன்னைக்கு நாளைக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சரி திங்கக்கிழமை வாங்கிக்கோங்க. வண்டி போறோம் போகலாம். இங்க டிஎஃப்ஓ சார் இங்க இல்ல, ராம்நாட்ல இருக்காரு. ராம்நாடு டிஎஃப்ஓ வாரத்துல 2 நாளைக்கு போறாங்க கையெழுத்து வாங்க. நேத்தெல்லாம் எங்களுக்கு என்னடா இருக்கு, நேத்தெல்லாம் 20 ரூபா கொடுத்தாங்க லோயல், 15 ரூபா டிஎஃப்ஓ கொடுத்து 5 ரூபா நாங்க ஆளுக்கு 1000 ரூபா எடுத்துட்டாங்க. சொல்லுங்க. அப்ப அதுக்கு ஒரு வாரம் ஒரு நாள் முன்னாடி சொன்னா நான் எப்படியாவது ஃபோன் பண்றேன். நான் நானே கொடுத்துட்டு போறேன். சரி.